அன்பானவர்களே, எல்லா மனுஷர்களுமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அதுவும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவங்க, எப்படியாயிலும் இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்கணுமே, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் வாய்க்கணும், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி வரணும், செய்கிற ஊழியத்தில் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ்குள்ளே போகணும்னு சொல்லி வாஞ்சியோடு எதிர்பார்க்குற விசுவாசிகள், ஊழியர்கள், உலக ரீதியான மனிதர்கள் எடுத்துக்கொண்டா கூட இன்றைக்கு எதிர்பார்ப்போடு அவங்க வாழ்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் தேவனுடையத்தில் நான் விசாரித்த போது ஆண்டவர் ஒரு தலைப்போடு உங்களோட பேச விருப்பப்பட்டார். யாருக்கு வாய்க்கும்? இன்னைக்கு நம்ம கேட்குற தலைப்பு அதுதான், யாருக்கு வாய்க்கும்? என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்ல இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தர விரும்புகிறத யாரும் தடுக்க முடியாது. இதை உங்களுடைய புரிதலுக்காக நெகேமியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நெகேமியா சாப்டர் 2 verse 20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். யாருக்கு வாய்க்கும்னா, மெய்யான தேவனாகிய கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க பாருங்கள். தங்கள் நம்பிக்கையை கர்த்தராகி இயேசு மேல் வைத்து அவரிடத்துல வேண்டிக் கொள்கிறாங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு காரியம் வாய்க்கும். உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது, அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் வாய்க்குமா? அதில் தான் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல காரியங்களும் உண்டு, கெட்ட காரியங்களும் உண்டு. ஆனால் மனுஷனுடைய இயல்பு எப்போதுமே தகாதவிகளும், வானத்தையும் பூமி படைத்த அந்த தேவாதி தேவனுடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய பல காரியங்களை மனிதர்கள் செய்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் யுத்த செய்திகள். எதனால இது தோன்றிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உடனே பரலோகத்தின் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் உண்மைதான். ஆனால் மனிதர்களுக்குள்ளே பொறாமைகளும், தன்னை காட்டிலும் மிஞ்சும் எவனும் இல்லைங்கிற ஆணவமும் அகந்தையும் பலவிதமான மேட்டியமான எண்ணங்கள் தான் மனித குலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இயற்கை எந்த மனுஷனும் அழிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மனிதர்கள் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறபடினால அது என்ன ஆகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப அழிவை கொண்டு பண்ணுது. அதனால் யாருக்கு வாய்க்கும்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். என் அன்பானவர்களே, நல்ல காரியங்களுக்காக பல ஆண்டுகளாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நல்ல காரியங்கள் உங்கள் இல்லத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தேசத்தில், நீங்கள் வாழ்கிற இடத்துல, நகரம் பட்டணத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறணும், எங்களை கொண்டு நல்ல காரியங்கள்லாம் வெளிப்படணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கான செய்தி தான் இது. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆக இது குறித்து நான் தியானித்த போது அதே 2ஆம் அதிகாரம் நெகேமியா புஸ்தகத்தில் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். நெகேமியா சாப்டர் 2 verse 3. ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். துக்க முகமாக இருக்காம எப்படி என் வாழ்க்கையில் நான் காலங்களை நடத்த முடியும்னு சொல்லி நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு காரியம் வாழ்க்கை ரீசன் என்னன்னா, அவருக்குள்ளே இருந்த மாயமற்ற பாரம். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் ஆத்மாவை குறித்த பாரமும் கிடையாது, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்த சிந்தையோ பாரமோ கிடையாது. ஆனால் ஏதோ ஆத்ம பாரம் இருப்பது போல இன்றைக்கு ஒரு சிலர் நடித்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, யாருக்கு காரியம் வாய்க்கும் பார்த்தீங்கன்னா, மாயமற்ற பாரத்தோடு வாழக்கூடிய மக்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை குறித்து, அழிந்து போய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்து, அல்லது வசனத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை விட்டு வழி தவறி போய் கொண்டிருக்கிற திருச்சபைகள் அல்லது அவ்விதமான மனிதர்களை குறித்த பாரம் நமக்குள் இருக்குதா? அது இல்லாத பட்சத்தில் எப்படி தேவன் நம்முடைய காரியத்தை, தேசத்துக்கான நாம் ஏறெடுக்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்து, நம்முடைய மக்களுடைய விடுதலைக்காக நாம் ஏறெடுக்கிற காரியங்களை எப்படி அவர் வாய்க்க பண்ணுவார்? ஆக அருமையான மோசேயுடைய பாரம் எப்படி இருந்தது தெரியுங்களா? நெகேமியாவோட பாரம் மாயமற்றதாக இருந்தது போல மோசேயோட பாரம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, யாத்திராம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். When you read Exodus chapter 32 verse 32. ஆகிலும்
தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். என் பேரை கிறுக்கி போடும். அப்போ எவ்வளோ பாரத்தோடு அவர் தேவனிடத்தில் மன்றாடி இருப்பார். அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், தீமை செய்யக்கூடிய மக்கள் தான். அன்பானவர்களை, இன்று கூட அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் உங்களுக்காக, ஒருவேளை உங்கள் பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய இடம் பொருள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் திறப்பில் நின்று கண்ணீரோடு ஆண்டவரே ஜனத்தை ரட்சியும், இப்படியாக பாவத்தில், அக்கிரமத்தில், குடிப்பழக்கத்தில், இன்னும் போதை வஸ்துக்களில், இன்னும் அருவருப்பான சினிமா போன்ற மோகங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே சுவாமி, அவர்களை ரட்சிக்க மாட்டீராண்டு யாரோ ஒருவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவ மனுஷர்கள், ஊழியர்கள் குழுவாக பல வகையில் ஜெபித்திருக்கக்கூடும். அந்த பாரமுள்ள ஜெபம், அந்த மாயமாலும் இல்லாத ஒரு ஜெபம்தான் இன்றைக்கு அநேகரை ரட்சித்து வருகிறது. ஆகவே ஜெபிக்க மறக்காதீர். யாருக்கு வாய்க்கும் பிறருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஆத்மாக்களுடைய மீட்புக்காக ஜெபிக்கிற அவங்க ஒவ்வொருடைய காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்ம கொடுக்குற அடுத்த ஆலோசனை, முதலாவது மாயமற்ற பாரம் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரோமரின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ரோமன் சாப்டர் 12 verse 9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்கள் காரியம் வாய்க்கணுமா? உங்கள் இருதயத்திலேருந்து நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும். தேவன் பேரில் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்குமானால் அடுத்து நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஐக்கியமும் மாயமற்றதாக இருக்கும். நான் சொல்லுவேன், ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபெலோஷிப் வித் பிரதர். நம்முடைய அருமை சகோதர சகோதரிகளோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியம், வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்குமா? இதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 133ஆம் சங்கீதத்தில் முதல் வாக்கியத்தை வாசிக்கலாமா? Psalms 133 verse 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அப்போ ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே என்ன காணப்படுகிறது என்றால், மாயமற்ற ஒரு ஐக்கியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த ஒருமனம் இல்லாதபடி ஒரே ஊருக்காரங்க ஐயா, நாங்கள் ஒரே ஆட்கள் ஐயா, நாங்கள் ஒரே தேசத்தார் ஐயான்னு இன்றைக்கு சொந்தம் பாராட்டி கொண்டிருப்பது எந்த பிரயோஜனம் கிடையாது. வேறு மிக தெளிவாக சொல்லுது, ஒருமன படங்கள். அப்போது நம்முடைய ஐக்கியம் மாயமற்றதாக இருக்கணும். அப்படி இருப்பதுக்கு என்ன அடையாளம் கேட்டிங்கன்னா, 1 யோவான் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஒளியிலே நடப்போமானால், அல்லது தேவனாகிய கர்த்தருடைய ஒளியை பெற்றிருப்போமானால், சகோதரர்களாகிய நாம், சகோதரிகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அங்கே எந்த விதமான வேற்று காரியங்கள் வெளிப்படாதான். மிக தெளிவாக ஆவியானவர் நமக்கு உணர்த்திருக்கிறார். ஆக யாருக்கு வாய்க்கும்னா, மாயமற்ற பாரம் கொண்டவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். மாயமற்ற அன்பை தேவன் பேரிலும் சக மனுஷர் பேரிலும் காண்பிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக காரியங்கள் வாய்க்கும். இறுதியாக மாயமற்ற ஐக்கியத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். இந்த குறிப்பை மனதில் வைத்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போமா? இல்லைன்னா கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். இருக்குமானால் அதில் இன்னும் பெருக ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேளுங்கள், அதையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நீ கேட்ட உரைத்த வார்த்தையின்படி யாருக்கு வாய்க்கும்? ஆண்டவரே, இந்த உலோகத்தில் எவ்வளோ நல்ல காரியங்கள் நடக்கணும், தேசத்தில், எங்கள் வீட்டிலே, எங்களுடைய நாட்டிலே என்று சொல்லி மக்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் தங்களுடைய வாழ்விலே முக்கியமாக மாயமற்ற அன்பு கொண்டவர்களாக, மாயமற்ற பாரம் கொண்டவர்களாக, மாயமற்ற சகோதர சிநேகம் கொண்டவர்களாக வாழும்போது தானே அவர்களுடைய காரியங்களை நீ வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்குறுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்பா மாயமற்ற அன்பை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும். அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம், தேசத்தை குறித்த பாரம் பெருகட்டும் அப்பா. குறை சொல்வதும் பரிகாசம் பண்ணி தங்கள் நேரங்கள் காலங்களை வீணடிக்காதபடி அழிந்து போகிற ஜனங்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடி ஜெபித்து வெற்றி பெற ஆண்டவரை இறங்கி செயல்பட ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் அப்பா. தயவு பண்ணும், கிருபை பாராட்டும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலம் வருகிறது, திரண்ட ஜனங்கள், திரளான மக்கள் இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க. உங்கள் ஒவ்வொருடைய செயலும் அதுக்கு உதவியாக இருக்க போது. யூ ஆர் வாண்டட் ஃபார் கிரைஸ்ட். தேவனுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க. மனதில் வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.